எபிசோட் 4. தாத்தாவுடன் பேசிவிட்டு போனை வைத்த ஹரிஷ், இனி இங்க எல்லாமே தலைகீழா மாறப்போகுது. இப்பதான் என்னோட ஆட்டத்தை ஆரம்பிச்சிருக்கேன், இனிதான் இருக்க வேடிக்கையே என்று தனக்குள் நினைத்துக் கொண்டான். அப்போது சந்தனாவிடமிருந்து அவனுக்கு ஒரு மெசேஜ் வந்தது. அதில், கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட அப்படி பேசினதுக்காக சாரி. சீக்கிரமே நமக்குள்ள எல்லாமே பழைய மாதிரி ஆகணும்னு ஆசைப்படுறேன். அதுக்கு முன்னாடி இன்னைக்கு நைட் எங்க ஃபேமிலியோட கெட் டுகெதர் இருக்கிறத உனக்கு ஞாபகப்படுத்தலான்னு தான் மெசேஜ் பண்ணேன். அந்த பார்ட்டிக்கு போட்டுட்டு வர ஏதாவது நல்லதா ஒரு ட்ரெஸ் எடுத்துக்க முடியுமா? என்னோட ஃபேமிலி பத்தி உனக்கே நல்லா தெரியும். ஏற்கனவே என் வேலையை பத்தி வேற அவங்க கிட்ட இருந்து நிறைய ப்ரெஷர். அவங்க கிட்ட நீ ஒரு நல்ல இம்ப்ரெஷன் ஏற்படுத்தினேன்னா அது எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் என்று இருந்தது. அதை பார்த்து சிரித்த ஹரிஷ், கண்டிப்பா உனக்காக நான் என்ன வேணா செய்வேன். நீ வேணா பாரு, ப்ராமிஸா இன்னைக்கு நீயும் உன் ஃபேமிலியும் பெருமைப்படுற மாதிரி தான் நான் நடந்துக்க போறேன். லவ் யூ என்று பதில் மெசேஜ் டைப் செய்து அனுப்பினான். அவ்வளவு நேரம் தன்னுடைய பைக்கிலேயே உட்கார்ந்திருந்த ஹரிஷ் ஹெல்மெட்டை கழட்டிவிட்டு தனக்கு முன்னால் இருந்த பில்டிங்கை பார்த்தான். இந்த ஊரிலேயே மிகவும் ரிச்சான ஏரியாவில் அந்த காஸ்ட்லியான பில்டிங் இருந்தது. அதை பில்டிங் என்று சொல்வதை விட பேலஸ் என்று கூறுவது பொருத்தமாக இருக்கும். சில நிமிடங்களுக்கு பிறகு ஹரிஷ் அந்த பேலஸின் உள்ளே தன் தாத்தா பயன்படுத்தும் அறையில் அமர்ந்திருந்தான். ஹரிஷ் அவனுக்கு ஆப்போசிட் சைடில் நின்றிருந்த ஹரிஷின் சித்தப்பா ஆனந்த், உன் தாத்தாவால் இங்க வர முடியல, அதனால அவருக்கு பதிலாக என்ன அனுப்பி வச்சிருக்காரு என்று அவனிடம் சொல்லிக் கொண்டிருந்தார். அப்படியே முன்னால் வந்து அவர் ஹரிஷை அணைக்க அவன் அசையாமல் அப்படியே உட்கார்ந்திருந்தான். உன்னை பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம் ஹரிஷ். இந்த கொஞ்ச வருஷத்துல நீ ஆளே மாறி போன மாதிரி இருக்க. இந்த ஃப்ரீடமான லைஃபை நீ நல்லா என்ஜாய் பண்ணியிருக்க போல என்று ஆனந்த் கூற அவரை ஒரு ஷார்ப்பான பார்வை பார்த்த ஹரிஷ், ஓ, என்னை வீட்டை விட்டு துரத்தி அனுப்புனது இப்ப ஃப்ரீடமான லைஃப் ஆயிடுச்சா என்று கிண்டலாக கேட்டான். ஹரிஷ், நான் அந்த அர்த்தத்துல சொல்லல. அப்புறம் அன்னைக்கு அப்படி நடக்கும்னு நானும் எதிர்பார்க்கல. அது அவர் தொடர்ந்து ஏதோ சொல்ல போக குறுக்கிட்ட ஹரிஷ், சித்தப்பா, நான் பாஸ்ட பத்தி ஆர்கியூ பண்றதுக்காக இங்க வரல. சோ டைரக்டா பாயிண்ட்டுக்கு வருவோமா? ராஜேஸ்வரன் குடும்பத்துக்கு எவ்வளவு பணம் தேவை என்றார். அவர்களின் ஃபேமிலி பிசினஸை பொறுப்பெடுத்து நடத்தும் ஆனந்த், அது ஒன்றும் ரொம்ப பெரிய அமௌண்ட் இல்ல என்று இழுத்தார். அதை கேட்டு புருவங்களை உயர்த்தி ஆச்சரியமாக பார்த்த ஹரிஷ், பெரிய அமௌண்ட் இல்லைன்னா நீங்க என்ன தேடி வரணும்னு அவசியம் இல்லையே. சரி, உங்களோட டிக்ஷனரியில அந்த சின்ன அமௌண்ட் எவ்வளவுனாலும் சொல்லுங்க என்று கேட்டான். 8,000 கோடி தயக்கத்துடன் ஆனந்த் கூறினார். ஓ, 8,000 கோடி இப்ப பெரிய அமௌண்ட் இல்லையா? அதை விட கம்மியான அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணதுக்காக தானே என்னை வீட்டை விட்டே துரத்துனீங்க, அது ஞாபகம் இருக்கா? சிரித்துக்கொண்டே நக்கலாக கேட்டான் ஹரிஷ். ஆமா, நாங்க தான் தப்பு பண்ணிட்டோம். நாங்க மோசம்னு நினைச்ச இன்வெஸ்ட்மெண்ட் தான் இன்னைக்கு எங்களை காப்பாற்றும் நாங்க எதிர்பார்க்கவே இல்லை. சரி, நீ என்ன சொல்ற? 8,000 கோடி எங்களுக்கு கொடுத்து ஹெல்ப் பண்ண முடியுமா என்றவரை நிமிர்ந்து பார்த்தவன் இருக்கையிலிருந்து எழுந்தான். சித்தப்பா, எனக்கு கொஞ்சம் முக்கியமான வேலை ஒன்று இருக்கு, இப்பதான் ஞாபகம் வந்துச்சு, நான் கிளம்புறேன் என்றான். அவனை கை நீட்டி தடுத்த ஆனந்த், அமௌண்ட்டை மட்டும் நீ இப்ப தரலனா ராஜேஸ்வரன் குடும்பமே அழிஞ்சு போயிரு ஹரிஷ். பிளீஸ், நான் உன்னை கெஞ்சி கேட்டுக்கிறேன். உன்னால மட்டும்தான் நம்மளோட சாம்ராஜ்யத்தை காப்பாற்ற முடியும். நீ போட்ட கண்டிஷன்ஸை முடிக்க சொல்லி நான் ஏற்கனவே ஆளுங்கிட்ட சொல்லிட்டேன். சோ இப்ப நீ இதுல இருந்து பின்வாங்க முடியாது. இதுக்காக நீ என்ன கேட்டாலும் நாங்க செய்ய தயாரா இருக்கோம் என்று அவசரமாக கூறினார். சிறிது நேரம் அவரை அமைதியாக பார்த்த ஹரிஷ், எனக்கும் இந்த குடும்பத்துக்கு ஹெல்ப் பண்ண கூடாதுன்னா எதுவும் இல்லை சித்தப்பா. பிராங்கா சொல்லணும்னா 8,000 crore ரொம்ப பெரிய அமௌண்ட். இப்ப என்கிட்ட அவ்வளவு அமௌண்ட் இருக்கிறதா எனக்கு தோணல. அப்புறம் எப்படி அதை நான் உங்களுக்கு கொடுக்க முடியும் என்று கேட்டான். ஹரிஷ், நீ இவ்வளவு மோசமாவா எங்களை பழி வாங்கணும்னு நினைக்கிற? உன்னோட ஸ்டாக்ஸோட வேல்யூ நீ இன்னும் செக் பண்ணி பார்க்கலையா? நடிக்காத ஹரிஷ். பென்குயின் கம்பெனில நீ இன்வெஸ்ட் பண்ணி வாங்கின 20% ஸ்டாக்ஸோட வேல்யூ இன்னைக்கு 9,300 crores. இப்ப நம்ம பேசிட்டு இருக்கிற இந்த நிமிஷத்துல கூட வேல்யூ அதிகமாயிட்டே போகுது. இந்த விஷயம் மற்றவங்களுக்கு வேணா தெரியாம இருக்கலாம், எனக்கும் உங்க தாத்தாவுக்கும் நல்லாவே தெரியும் என்று கோபமாக பேசிய ஆனந்த் சிறிது இடைவெளி விட்டு தனது குரலை மென்மையாக்கிக் கொண்டார். ஹரிஷ், நீ கொஞ்சம் மனசாட்சியோட யோசிச்சு பாரு. ராஜேஸ்வரன் குடும்பத்துல நீயும் ஒரு ஆளுங்கிறத மறந்துடா. நம்ம ஃபேமிலியை பாதுகாக்க வேண்டிய கடமை உனக்கும் இருக்கு. அவனை கன்வின்ஸ் செய்வதற்காக ஏதேதோ சொன்னார். ஆனந்த் சொன்ன தொகையை கேட்டதும் ஹரிஷ் தன்னுடைய ஹார்ட் பீட் வெளியே கேட்பதை உணர்ந்தான். என்கிட்ட 9,000 crores இருக்கா? இன்னைக்கு காலையில வரைக்கும் என்கிட்ட மொத்தமா 5,000 ரூபாய் கூட இல்ல. ஆனா இப்போ நான் 9,000 கோடி ரூபாய்க்கு அதிபதி. இதை வச்சு என்னால எவ்வளவு பெரிய சாம்ராஜ்யத்தை வேணாலும் உருவாக்க முடியும் நினைத்த ஹரிஷ் அவனுடைய சித்தப்பாவை நேராக பார்த்தார். சித்தப்பா, 2 வருஷத்துக்கு முன்னாடி தாத்தா என்னை குடும்பத்துல இருந்து வெளியே போன்னு சொன்னப்போ யாருக்குமே நான் இந்த குடும்பத்தை ஆளுங்கிறது ஞாபகத்துக்கு வரலையே. அப்ப நான் மட்டும் ஏன் அதை பத்தி யோசிக்கணும் என்ற ஹரிஷின் கேள்விக்கு ஆனந்தால் பதிலளிக்க முடியவில்லை. எனக்கு இப்போ ஒரு ஒய்ஃப் இருக்கா, அது உங்களுக்கு தெரியுமா? நீங்களா என்னை வீட்டை விட்டு துரத்த முடிவு பண்ண அதே நாள்ல தான் எனக்கு நிச்சயமாச்சு. நான் இப்போ வேற ஒரு குடும்பத்தோட மருமகன். அப்படி இருக்கும்போது ஏன் என்னோட விசுவாசத்தை அவங்கள விட்டுட்டு உங்ககிட்ட காட்டணும்? ஆவேசமாக கேட்ட ஹரிஷ்,
இப்ப கூட இந்த ஃபேமிலி திவாலாகிற நிலைமைக்கு போகலைன்னா நீங்களா என்னை பத்தி நினைச்சுக்க கூட மாட்டீங்க. இவ்வளவு நாள் நான் உயிரோடு இருக்கேனா செத்துட்டனாங்கிறத பத்தி கூட நீங்க யாரும் கவலைப்படல. அப்புறம் நான் மட்டும் ஏன் உங்களுக்காக கவலைப்படணும் என்றார். சில நொடிகள் மௌனமாக இருந்த ஆனந்த், ஹரீஷ், நாங்க செஞ்சது பெரிய தப்பு தான். நம்ம மொத்த குடும்பத்து சார்பாகவும் நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். இப்ப அதெல்லாம் கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு ப்ளீஸ் நம்ம குடும்பத்துக்காக இந்த உதவியை பண்ணு. இப்ப நீ மட்டும் இதை பண்ணலன்னா ராஜேஸ்வரன் வம்சமே இருந்த இடம் தெரியாம அழிஞ்சு போயிடும். கெஞ்சுவது போல் கேட்டவர் ஹரீஷின் முகம் இழகாமல் இருப்பதை கவனித்தார். ஏதோ ஒரு முக்கியமான முடிவை எடுப்பது போல அமைதியாக சில நிமிடங்கள் யோசித்த ஆனந்த் பின்பு ஹரீஷை பார்த்தார். ஹரீஷ், நீ மட்டும் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணனா உன்னை நம்ம தியானா மீடியா கம்பெனியோட பிரசிடென்டா மாத்துறேன். எல்லா ஃபார்மாலிட்டிஸையும் முடிக்க எனக்கு ஒரு நாள் தேவைப்படும். நாளைக்கு நீ உன்னோட பொசிஷன்ல வந்து உட்காரணும். நாளைக்கு இதே நேரத்தில் உன்கிட்ட ஒரு சொந்த கம்பெனி இருக்கும் என்று அவசரமாக கூறினார். அவரை பார்த்து சிரித்த ஹரீஷ், தியானா மீடியா நம்ம அகிலா சித்தியோடது தானே? உங்களோட நன்மைக்காக மற்றவங்களோட பொருளை தூக்கி கொடுக்கறது உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்குல்ல என்று கேட்டான். ஃபேமிலியை காப்பாத்துறதுக்காக அவ கண்டிப்பா இதை செய்வா. தியானா மீடியா நம்ம ஃபேமிலி பிசினஸ்லயே அதிகமான ப்ராஃபிட் இருக்கிற கம்பெனி. அது மட்டும் இல்லாம நம்ம நாட்டிலேயே ரொம்ப சக்சஸ்ஃபுல்லான என்டர்டைன்மெண்ட் கம்பெனியும் கூட. இனி அது மொத்தமா உனக்கு சொந்தமானதா இருக்கும். அவர் ஹரீஷுக்கு ஆசை காட்டினார். அதை கேட்டு பற்களை கடித்த ஹரீஷ், சரி சித்தப்பா, இந்த டீல் நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். நான் உருவாக்க போற என்னோட சொந்த சாம்ராஜ்யத்துக்கு இந்த தியானா என்டர்டைன்மெண்ட் முதல் படிக்கலா இருக்கட்டும். அப்புறம் எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்குன்னு நான் முன்னாடி சொன்னது பொய்யில்லை. ஸோ நான் இப்போ அவசரமா கிளம்பி ஆகும் என்று கூறிவிட்டு அங்கிருந்து வெளியேற முயற்சித்தான். ஒரு நிமிஷம், அவனை தடுத்து நிறுத்திய சித்தப்பா, அப்படின்னா நீ எங்களுக்கு என்று கேள்விக்குறியுடன் அவனை பார்த்தார். ஆமா, நான் என்னோட பணத்தை கொடுத்து இந்த குடும்பத்தை காப்பாற்றலான்னு முடிவு பண்ணிட்டேன். இப்பவாவது பணத்தை விட குடும்பம் தான் முக்கியன்றது உங்க எல்லாருக்குமே புரியும் நம்புறேன் அழுத்தமாக கூறினான் ஹரீஷ். உனக்கு நாங்க இவ்வளவு பெரிய தப்பு பண்ணதுக்கு அப்புறமும் நீ எங்களுக்கு ஹெல்ப் பண்ண முன் வர்றது உண்மையிலேயே ரொம்ப பெரிய விஷயம். இதை நம்ம குடும்பத்தையே ஒரு பெரிய அழிவில் இருந்து காப்பாற்ற போகுது. ரொம்ப தேங்க்ஸ் ஹரீஷ் என்று மனதார நன்றி கூறினார் ஆனந்த். அவர்கள் குடும்பத்திற்கு சொந்தமான அந்த மாளிகையில் இருந்து வெளியே வந்த ஹரீஷ் வாட்சை பார்த்தவர், அடடா, எங்க காலேஜ் ரீயூனியன் மீட்டுக்கு போறதுக்கு டைம் ஆயிடுச்சேன் என்று நினைத்தவாறு பைக்கை எடுத்துக்கொண்டு அவசரமாக கிளம்பினார். நாங்க டிகிரியை கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறம் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைமா ஒன்னா மீட் பண்ண போறோம். இடையில பல வருஷம் ஓடி போச்சு. திரும்பவும் அவங்க எல்லாரையும் பார்க்க போறேன்னு நினைக்கும் போது ரொம்ப எக்ஸைட்டிங்கா இருக்கு. நான் எப்படி வளர்ந்திருக்கேன்னு காமிக்கிறேன். பார்ட்டிக்கு போறதுக்கு முன்னாடி வீட்டுல போய் ட்ரெஸ் மாத்திட்டு போயிடலாம் நினைத்த ஹரீஷ் வீட்டிற்கு செல்லும் பாதைக்கு வண்டியை திருப்பினார். என்னோட லைஃபே மொத்தமா மாறப்போகுது. என்னால் இப்போ அதை ஃபீல் பண்ண முடியுது. இன்னைக்கு நைட்டுக்குள்ள என் குடும்பத்தோட மரியாதையும், காலேஜ் மேட்ஸோட பொறாமையும், என் மாமியாரோட மதிப்பையும், எல்லாத்தையும் விட முக்கியமா என் ஒய்ஃபோட அன்பையும் நான் அடைய போறேன். விசில் அடித்துக் கொண்டே சந்தோஷமாக வீட்டிற்குள் நுழைந்தான் ஹரீஷ். அதே நேரத்தில் தன்னுடைய ஆபீஸில் இருந்த சந்தனா காரிடாரில் நடந்து செல்லும் போது அவளுடைய ஆபீஸ் மேட்ஸ் சிரிப்பதை கேட்டார். பிரேக் ரூமிற்குள் நுழைந்த அவள் அங்கிருப்பவர்கள் போனில் எதையோ பார்த்து சிரித்துக் கொண்டிருப்பதை கண்டார். மெதுவாக எட்டி பார்த்த அவள் அவர்கள் பார்த்துக் கொண்டிருந்த வீடியோவை கவனித்தாள். அதில் ஹரீஷ் பின்புறம் உடைந்து போன ஓட்ட பைக்கை ஓட்டிச் செல்லும் காட்சி பதிவாகி இருந்தது. அதை பார்த்து சிரித்த ஒரு லேடி ஸ்டாஃப், இதை பார்த்தா ஒரே காமெடியா இருக்கு. இப்படி உடஞ்சு போன பைக்கை கூட விடாம ஓட்டிட்டு போற ஒருத்தனை இப்படிதான் மேடம் கல்யாணம் பண்ணிட்டாங்கன்னு எனக்கு தெரியல. இப்படி ஒரு ஆளை நான் பார்த்ததே இல்லை என்று கமெண்ட் அடித்துக் கொண்டிருந்தார். ஆமா, இந்த மாதிரி ஒரு லூசர் மேடம் ஏன் இன்னும் டிவோர்ஸ் பண்ணாம வச்சிருக்காங்கன்னு கூட எனக்கு தெரியல. இன்னொரு பெண் வருத்தத்துடன் கூறினார். அதற்குள் அங்கு மூன்றாவதாக இருந்த ஒரு பெண், அதை விட பெரிய காமெடி என்ன தெரியுமா, நான் ஆபீஸ்க்குள்ள என்ட்ரி ஆகும்போது அவர் நம்ம மேடத்துக்கு ட்ரீம் லவர் நெக்லஸை வாங்கி தரேன்னு ப்ராமிஸ் பண்ணிட்டு இருந்தார் என்று சிரிப்பை அடக்கிக் கொண்டே கூறினார். அதை கேட்டு அங்கிருந்த அனைவரும் வெடித்து சிரித்தனர். இதான் இந்த இயரோட பெரிய ஜோக்குன்னு நினைக்கிறேன். அந்த நெக்லஸை பத்தி தெரியாம ஏதோ பொட்டி கடையில வாங்கி கொடுக்குற கடலை மிட்டாய்னு நினைச்சிட்டாரு போல. அவரோட செலவுக்கே மேடம் தான் காசு கொடுக்குறாங்க. இதுல ஒரு ட்ரீம் லவர் நெக்லஸை வாங்கி தர போறாரமா? ஐயோ ஐயோ. சந்தனா நிற்பதை கவனிக்காமல் அங்கிருந்த அனைவரும் மாற்றி மாற்றி ஹரீஷை கேலி செய்து சிரித்துக் கொண்டிருந்தனர். அப்பொழுது ஒரு பெண் சந்தனாவை கவனித்து மற்றவர்களுக்கு செய்கை காண்பிக்க எல்லோரும் பதட்டத்துடன் சந்தனாவை திரும்பி பார்த்தனர். அவர்களுக்கு நேராக கை கட்டி நின்று கொண்டிருந்த அவளை பார்த்து மன்னிப்பு கேட்பது போல தலையை குனிந்த அவர்கள், சாரி மேடம், நீங்க இங்க இருக்கிறது எங்களுக்கு தெரியாது என்று தயக்கத்துடன் கூறினர். உங்களுக்கு தெரியாத விஷயம் இன்னும் நிறைய இருக்குன்னு நினைக்கிறேன். அப்புறம் ஒருத்தர் முட்டாள்னு சொல்றதுக்கு முன்னாடி ரொம்ப கவனமா இருங்க. நான் எப்பவும் ஒரே மாதிரி சிரிச்சுட்டே இருக்க மாட்டேன். அமைதியாக பதில் கூறினாள் சந்தனா. ஆனால் அவளுடைய வார்த்தைகள் ஒவ்வொன்றும் கத்தியை போல ஷார்ப்பாக வந்து விழுந்தது.